வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பல லட்சம் ரசிகர்களை கொண்ட ஒருவரை அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும், அவரை பொது வெளியில் குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும். இன்னொன்று, அதற்கான பின்புலங்கள் இருக்க வேண்டும். இது இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வழக்கு தொடுக்கணும், ஒருத்தரை பொது வெளியில் நிறுத்தணும்னா, குற்றம் சாட்டணும்னா அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல. ஒரு பெரிய பின்புலம் இருக்கணும். அரசியல் பின்புலமோ அல்லது காவல்துறை அதிகாரிகளுடைய பின்புலமோ நீதித்துறையுடைய பின்புலமோ இல்லாமல் நீங்கள் சாமானியர்கள் பெரிய ஆட்களை போய் நீங்கள் அட்டாக் பண்ணிட முடியாது. அப்படி நடிகர் விஜய் மீது அவருடைய மனைவியே ஒரு குற்றம் சாட்டு வைத்திருக்கிறார் என்றால் அந்த குற்றச்சாட்டு வைத்து அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் ஒருவர் இருந்துதான் அவரை இயக்கியிருக்க வேண்டும் என்பது ஆரம்பத்திலிருந்தே நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நம்முடைய கருத்துக்களை மிக ஆழமாக பதிவு செய்திருந்தோம், நடுநிலையோடு பதிவு செய்திருந்தோம். அதை நம்முடைய முந்தைய பதிவுகளை பார்த்தாலே தெரியும். அப்படி இதன் பின்னால் இருந்தது ஒரு பெரிய தேசிய கட்சியினுடைய பெண் பிரமுகர் தான் சங்கீதாவை பொதுவெளியில் கொண்டு வந்து அந்த பொதுவெளியில் இருந்து நீங்கள் போராடுங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம், சட்ட உதவிகளோ மற்ற எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம் என்று பின்புலமாக இருந்து செயல்பட்டது தேசிய கட்சியின் ஒரு பெண் பிரமுகர், தமிழகத்தை சேர்ந்த பெண் பிரமுகர். இதற்கு மேல் ஒரு அடையாளத்தை சொன்னால் மிக சரியாக நீங்கள் கணித்து விடுவீர்கள் என்பதால் அது இன்னும் இந்த செய்தியில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துடும், பொதுவெளியில் வந்துடும். அவங்க எல்லாம் எப்படி நீதிமன்றத்தில் அவங்களுக்கு யார் வாதாட வைக்க ஒரு வழக்கறிஞர் வராருங்கிறத வச்சே இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போது இத்தனை பெரிய ஒரு விஜயை நோக்கி ஒரு சதி நடக்கிறது, அவர் மனைவியை தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் சந்திக்கிறார்கள் என்ற செய்தியை நம் சேனல்லே வெளியிட்டிருந்தோம், எச்சரிக்கையை பதிவாக வெளியிட்டிருந்தோம். ஆனால் இதை வழக்கம் போல் அவர் கண்டுகொள்ளாமல் போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். இப்பவும் மிக சரியாக இன்னும் ஒரு கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகிறோம். இது தேசிய கட்சியினுடைய ஒரு பெண் பிரமுகர் தான் சங்கீதா, அவர் விஜயனுடைய மனைவி சங்கீதாவை இயக்குகிறார், பின்புலமாக இருந்து செயல்பட முடிவெடுத்திருக்கிறார். இந்த வழக்குகள் வேகம் எடுக்கும். இப்போ மார்ச் 20 இந்த விசாரணை தொடங்குறதா சொன்னாங்க. இப்போ அடுத்து இது வேகம் எடுக்கும், வேறு வகையான திசை திருப்பங்கள் ஏற்படும். இவர் தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிக்கும் பொழுது அது அந்த பப்ளிக் இமேஜை டேமேஜ் பண்ணும். இந்த பதிவாவது தொடர்ந்து அவர் கேட்டால் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். யார்? நடிகர் விஜய். ஸோ யார் இயக்குறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, இனி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.